உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லா விலைவாசி எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் 5 வருஷம் எவ்வளவு விலைவாசி சொன்னா தெரியும். அதுல 2-3 லட்சம் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டரு எத்தனை லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுது. 2 லிட்டர் பால். இப்போ 1 லிட்டரு பால் விலை எவ்வளவு? 32 ரூபா. 32. 1/2 லிட்டர் விலை எவ்வளவு? மாதத்துக்கு வந்து எவ்வளவு அரிசி எவ்வளவு ஒரு மாதத்துக்கு போயிருமா? கொஞ்சம் பின்னாடி ஜாஸ்தியா இருக்கும். 20 ரூபா தெரிய போயிருமா? ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சமையல் என்ன தேவைப்படுது? அதே போல மாசம் சர்க்கரை 5 கிலோ. இப்படி மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் இந்த மாற்றி இருக்கும்போது விலைவாசியில கட்டுப்பாடு வச்சிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில கடுமையான விலை உயர்வு. இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்து வரி கடுமையா அதிகம் பண்ணியிருக்காங்க. அதே போல மின்சார கட்டணம் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு அதிகமாக கட்டுறீங்க மின்சாரம் கட்டணம் அதிகமாக கட்டுறீங்களா? அதே போல இந்த பொருள்கள் எல்லாமே கட்டுமான பொருட்கள் வந்து வீட்டுக்கு உபயோகப்படுறது எவ்வளவு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அது வந்து உங்க வீட்டுக்கு தேவையான அந்த எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கிறது அது கொடுக்குறோம். அதுவே கண்டிப்பா மீண்டும் நம்மளுடைய ஆட்சி வந்து அது சரியா இருக்கும். எடப்பாடி அம்மாவுடைய ஆட்சி நீங்க வந்து 5 வருஷத்துல வந்து நீங்க பண்ண செலவு வந்து பாத்தீங்கன்னா இதான் உங்களுக்கு பில்லு மாதிரி கொடுக்குறோம். பாருங்க பிடிச்சுக்கோங்க. 9 கொஞ்சம் முன்னாடி 9 லட்சம்